முன்னதாக கொங்கு மண்டலத்தில் திரு சக்தி பாலாஜி, அவருடைய துணைவியார் திருமதி சக்தி பாலாஜி ஆகியோர் இணைந்து அவருடைய குழுவினரோடு இந்த கொங்கு மண்டலத்தில் கோவையில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த குதிரையேற்றம் ஷோ ஜம்பிங் இன்றைக்கு காட்டப்பட்டது என்பது ஆயிரக்கணக்கான இங்க கூடியிருக்கிற மக்களை சிறிது நேரம் பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல் வெளிநாட்டிலே கொண்டு போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து வைத்ததை போல ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த புதிய முயற்சி பெரும் செலவில் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த போட்டி இன்னும் இந்த பகுதியிலே தீவிரமடைந்து நிறைய பொருளாதார உதவியோடு கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக, தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக, கொங்கு மண்டலத்திலே இன்னும் அதிக சிறப்பு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பகுதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சிகரமாக இருக்கிற காரணத்தினால் அரசின் சார்பில் ஏதேனும் உதவிகள் கிட்டுமானால் அவற்றையும் மாண்புமிகு முதலமைச்சர் பேசி பெற்றுத் தருவதற்கு முயற்சிப்போம். இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வகையில் இந்த நிகழ்வை நடத்தி காட்டிய திரு சக்தி பாலாஜி அவர்களுக்கும், அவருடைய துணைவியாருக்கும், அவருடைய இணைந்து பணியாற்றிய அனைத்து குழுவினருக்கும், பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து இந்த குதிரை ஏற்றத்தில் ஷோ ஜம்பிங்கில் பங்கு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறீர்கள். நடத்துறதுக்கு ஆளும் நீங்க நடத்திருக்கீங்க. League 2025. This is going to be a prayer dance where we're offering our gratitude. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு, அந்த குதிரை வந்து அவங்கள எப்படி நம்பி எவ்வளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணி. ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேரு சாகித்யா ஜெகநாதன். I'm going to be your host today. Ladies and gentlemen, thank you so very much for being here. Ladies and gentlemen, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளோட சீஃப் கெஸ்ட் எல்லாரும் அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. Welcoming our chief guest here today. வணக்கம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம எல்லாரும் ரெடியா? ஆரம்பிக்கலாமா? That's more like it. எல்லாரும் ரெடியா, ஹை எனர்ஜியா வந்து பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ் வரலாற்றுல நிச்சயமா ஒரு என்ட்ரி மட்டும் இல்ல, ஒரு புது பேஜ், ஒரு புது சாப்டரே ஆரம்பமா போகுது. எப்படி முதல் முறையாக நம்ம இந்தியால IPL வந்து கிரிக்கெட்டையே மாத்தி எடுத்ததோ அதே மாதிரி it's going to change equestrianism right here in India. So இந்த ஆரம்பம் ரொம்பவே பிரம்மாண்டமா, ரொம்பவே அழகா, ரொம்ப மங்களகரமான அப்படின்னா வீட்டுல வந்து வர கெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம குதிக்கிறது ஷோ ஜம்பிங் இருக்கீங்க. பரவாயில்லையே, 4 பசங்க அங்க கை தூக்குறாங்களே. எனக்கு மட்டும் அங்க ஆக்சஸ் இருந்தா நான் நிச்சயமா வந்து கேட்பேன். எங்க பேக் பண்ணணும், அது ரெண்டுத்தையும் எப்படி கம்பைன் பண்ணி அழகா ஒன்று உருவாக்கலாம். அதுவும் நம்ம கோவையில் இந்தியன் சாம்பியன்ஸ் லீக் 2025. So ladies and gentlemen, ஜோர் to our riders who have traveled from near and far, we salute your dedication and we look forward to witnessing your skill, spirit and sportsmanship in the arena.